ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வெளியே கிளம்புற வேலை இருந்தது, அப்படியே வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் எப்பவும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். நான் டர்ம்டா கூட கோஜிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ண நல்ல ரிசல்ட் கொடுத்துது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து எந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில சீரம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அதுவே வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து கார்மசியோட ரீஸ்டோர் அண்டர் ஆர்ம் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து நெக்குக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன். எனக்கு பிக்மெண்டேஷன் இஷ்யூ இருந்தது லைட்டாக. ஸோ அது யூஸ் பண்ண அதில் நல்ல ரிடக்ஷன் தெரிஞ்சிச்சு. ஸோ லாஸ்ட்டு ஸ்டெப்பாக ஸ்கின்னுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் தான். சன்ஸ்க்ரீன் இல்லாமல் நம்ம வந்து ரொட்டீனை முடிக்க முடியாது. ஸோ இது வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதையே வந்து நான் 1 வீக்காக தலைகீழ வச்சு யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து நிறைய க்ரீம்ஸ் வந்தது. ஸோ காலி ஆகிடுச்சின்னு நினச்சி மட்டும் எதையும் தூக்கி போட்டுறாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தலைகீழ வச்சிட்டிங்கன்னா மறுநாள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எடுக்கும்போது அதில் நிறைய க்ரீம்ஸ் வந்து வரும். 1 வீக் வரை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபேஸு அண்டு ஹேண்டு ரெண்டுக்குமே வந்து நான் சேம் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் போட்டாலே உங்களுக்கு அந்த ஃபேர்னஸ் ஸ்க்ரீன் எஃபெக்ட் வந்து நல்லா தெரியுது. ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீன். இதுக்கு மேலே எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஃபேர்னஸ் க்ரீம் எதுவும் தனியாக. ஸோ லிப்புக்கு வந்து ப்ளூ ஹெவனோட லிப் பாம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுவே வந்து லிப்ஸ்டிக் போட்ட எஃபெக்ட் கொடுக்குது. லிப்ஸை வந்து ரொம்ப நேரம் வந்து ட்ரை ஆக்காமல் வச்சுக்குது. ஸோ அதுக்கப்புறம் பொட்டு வச்சுட்டு மேலே குங்குமம்லாம் வச்சுட்டு அவ்வளோதான் ஃபேஸ் கேர் ரொட்டீன். இதோட அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. டெய்லி ரெகுலராக பண்ணுறதே நான் இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தலை சீவ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மார்னிங்லேருந்து தலையே சீவலை. ஸோ அவ்வளோ சிக்கு இருந்தது. ஸோ நல்லா சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு சென்டரில் பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் முடி எடுத்துகிட்டு குஷி கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டேன். சென்டரில் பின்னி போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலி எங்கே கிளம்புறேன்னா இன்றைக்கி நவ்யா குட்டியை கூப்பிட வந்து ஆள் இல்லை. ஸோ ஸ்கூல் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கேப் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால் நடந்தே போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடைலாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. என்ன தான் சன்ஸ்க்ரீன் போட்டாலும் கொடை இல்லாமல் நம்ம வெளியே போகவே முடியாது. ஸோ போனால் கரெக்டாக நான் போகிற டைமில் தான் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணாங்க கேட்டு. ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு தான் இந்த மேடம் வந்தாங்க. வந்த உடனே பேகு லஞ்ச் பேக்லாம் கையில் கொடுத்தாச்சு, கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் கடை இருந்தது, ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு சேம் அதே 2 to 3 மினிட்ஸில் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.